அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கசப்பே இல்லாத சுவையான பாவக்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பாவக்காய் வாங்கியிருக்கிறேன். 2 பாவக்காய் எடுத்துக்கிட்டேன். அதை கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள விதைகளை நீக்கிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த கட் பண்ண பாவக்காவை நல்லா கழுவி எடுத்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் 1 டீஸ்பூன் உப்பு, கல் உப்பு சேர்த்து ஒரு பவுலில் இந்த பாவக்காவை தனியாக அலசி நம்ம எடுத்து 10 நிமிஷம் வரையும் ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி ப்ராசஸ் செய்யும்போது பாகற்காயில் உள்ள கசப்புத்தன்மை நீங்கி நமக்கு சுவையான பாவக்காய் கிடைக்கும். ஸோ இது நம்ம ஒரு 10 to 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஊறிய பிறகு இந்த பாவக்காயிலேருந்து தண்ணி வடிஞ்சு வந்திருக்கு. இந்த தண்ணியை நம்ம ஊற்றிட்டு பாகக்காய் மட்டும் எடுத்து நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, காஞ்ச மிளகா போட்டு நல்லா படபடன்னு பொரியணும். பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். பெரிய சைஸ் தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா தக்காளி டேஸ்ட்டு, மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து செய்யும் போது செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்த பிறகு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ கொஞ்சமாக இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா பாகற்காயில் ஏற்கனவே உப்பு போட்டு நம்ம ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணி வந்திருக்கும். இது தனியாக எடுத்து ஊற்றிட்டு பாகற்காயை உள்ளே சேர்த்துட்டு இதையும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மஞ்சள் பொடி போட்டிருக்கோம், அதனால் மஞ்சள் தூள் சேர்க்க தேவையில்லை. இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். வெந்த பிறகு மறுபடியும் கிளறி கொடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இடையில கிண்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம மூடியை திறந்து பார்க்குறோம். பாகக்காய் வெந்திருக்கு, 3/4 பதம் வரலையும் வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிட்டோன்னா கரெக்டான பக்குவத்தில் வந்துடும். இந்த மாதிரி நம்ம பாகற்காயை பொரியல் பண்ணி சாப்பிடும்போது வெறும் வாயிலே சாப்பிட்றலாம். ஒயிட் ரைஸ், சப்பாத்தி இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். அண்ட் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூழ், கம்மங்கூழ், கவுனி கஞ்சி இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.